ஏன் அங்கேயே நிக்கீங்க? வாங்க அத்தை, நீங்களும் வாங்க அத்தை. என்னத்த சொல்லுங்க, வீடெல்லாம் எப்படி இருக்கு? சுத்தி பாத்தீங்கல்ல? வீடெல்லாம் நல்லா தான் மாப்பிள்ள இருக்கு. அதுல ஒரு குறையும் இல்ல. இருந்தாலும் எதுக்கு இப்படி எல்லாம்? நம்ம வீட்ல இருக்கலாம்ல. என்ன அத்தை நீங்க இந்த வீடு வாங்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததே. இப்போ என்னன்னு பார்த்தா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால என்ன, பூமாரி அடிக்கடி உங்க வீட்டுக்கும் வந்து போய் தான் இருப்பா. அதை பத்தியெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பூமாரி நீ சொல்லு, வீடு எப்படி இருக்கு? என்னோட செலெக்ஷன் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன பூமாரி இப்படி ஒரு வார்த்தையில முடிச்சிட்ட? பார்த்து பார்த்து வாங்கின வீடு, ஒரு வாட்டியாச்சும் நல்லா இருக்குன்ட்டு உன் வாயால கேட்கணும்னு நினைக்கிறேன், முடியலையே. வீடெல்லாம் நல்லா தாங்க இருக்கு. ஆனா இந்த வீட்ல இருந்தா சந்தோஷம் இருக்குமான்னு தான் தெரியல. ஏன் பூமாரி அப்படி சொல்ற? ஆமாங்க, அங்க இருந்தா அத்தை மாமா காவ்யா ஆனந்தி அனு அனு கூட சில சமயம் ஓகேவா தான் என்கிட்ட இருப்பா. எல்லாரோடையும் நல்லா சேர்ந்து ஜாலியாவே இருக்கலாம். ஆனா இங்க நான் மட்டும் தனியா, அதுவும் இவ்வளோ பெரிய வீட்டுல. இதெல்லாம் தேவையாங்க? உங்களோட பிடிவாதத்தை விட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் திருப்பியும் அந்த வீட்டுக்கே போயிடலாம். அத்தை அப்படியெல்லாம் எதுவும் நம்மள வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ப்ளீஸுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடெல்லாம் நமக்கு வேணாம், கேன்சல் பண்ணிடுங்க. என்ன தெய்வ உளர்றா? மாப்பிள்ள, பூமாரி சொல்றதுலயும் ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்க அவசரத்துல இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. ஏதோ அங்க உள்ள கோவத்துல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும் என்ன நடக்குதுங்கிறது. ஐயோ, உங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை பக்கம் கூட்டிட்டு வந்தேன்ல, முதல்ல அது ஏன் தப்பு தான். ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? பின்ன என்னத்த, ஒரு அழகான வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இருக்கிறத என்ஜாய் பண்ணாத விட்டுட்டு பழசெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இனிமே என் வீட்டு கதையெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நாளைக்கே இந்த வீட்டுல பால் காய்க்கிறோம். என்ன பூமாரி, ம், ஈவினிங் போல ரெடியாரு, எல்லாருக்கும் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம். எதுக்குங்க ட்ரெஸ் எல்லாம்? புது வீடு வாங்கியிருக்க, ட்ரெஸ் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் எடுக்கிறோம். சரின்னு சொல்லுமா. சரிங்க. சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன், ஸ்வீட் அதெல்லாம் வாங்கிட்டு வர்றேன். நீங்க ரெண்டு பேரும் வீட்டிலே இருங்க. ம், பூமாரி, ராக்கி கூட்டிட்டு போறேன். ஏங்க ரித்தியையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. ஆ சரி. என்ன பூமாரி, என்ன யோசனை? இல்லம்மா, இந்த வீட்ல எப்படி தனியா இருக்க போறோம்னு யோசிக்கிறேன். இங்க பாரு பூமாரி, நீயா ஒன்றும் மாப்பிள்ளையை தனி கொடுத்தனெல்லாம் கூட்டிட்டு வரல. இருக்கிற சூழ்நிலை அது அப்படி நடந்துடுச்சு. அதை பத்திலாம் நீ ஒன்றும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. எப்படிம்மா கவலைப்படாம இருக்க முடியும்? அவங்க எல்லாமே என் மேலதான் தப்புங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவர் என்னன்னு பார்த்தா இங்க ஒரு வீடு பார்த்து என்ன கூட்டிட்டு வந்து வச்சுட்டாரு. இப்படி இருக்கையில நான் என்னதான் பண்ண முடியும்? அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பூமாரி? எல்லாம் மாப்பிள்ளையோட முடிவு தானே. அவர்கிட்ட போய் நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இல்லைன்னா நீ சொல்லிதான் அவர் கேட்பாரா? அதான் நடக்காத இந்த வீட்ல. நான் சொல்லி என்ன கேட்க முடியும்? இப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கி பால் காய்ச்சணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எல்லாரும் மேல கோவம் தானே கடுமையா வரும் அவங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் வராது பூமாரி. நீ ஏன் தேவையில்லாதன்னு நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? ஐயோ, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கம்மா. கண்டிப்பா அவங்களுக்கு என் மேல கோவம் வரதான் செய்யும். ஏற்கனவே அந்த 10 லட்சம் ரூபாயில தான் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க நினைக்கிறாங்க. என்னவோ அந்த காசை நான் தான் வச்சிருக்கேன், எல்லாமே எங்களோட பிளானுங்க மாதிரி காவியா கூட பேசிட்டு போறா. அப்படி எப்படி தப்பா நினைக்காம இருப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூமாரி. நீ அதெல்லாம் பற்றி நினைக்காத. நீ சந்தோஷமா இரு, புரியுதா? ஆமா, சந்தோஷம். அது ஒண்ணுதான் குறைச்சல். ஐயோ, பூமாரி வேற இப்படி புலம்பிட்டு இருக்கா. மாப்பிள்ளை வேற சொன்னதை கேட்கவும் மாட்டேங்கிறாரு. என்ன பண்ண போறாளோ தெரியலையே. ச்சே, என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கறதே கிடையாது. இப்படி இருந்தா நான் என்னதான் பண்றது? இதுக்கிடையில என்னவோ இவர் என் பேச்சதான் கேட்கற மாதிரி அவங்க எல்லாரும் பேசுறாங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு அவங்க பேசுறத பார்த்தா. அத்தை கூட என்ன நம்ப மாட்டேங்காங்க. ஏன்டா என் மேல அத்தைக்கு கூட இவ்வளோ கோவமோ தெரியலையே. ஆனும் எப்பவுமே அப்படிதான், அவளை திருத்த முடியாது. அவ எப்பவுமே என் மேல கோவமா தான் இருப்பா. அவளும் நானும் அந்த வீட்டுல போன நாள்ல இருந்து என் மேல அவளுக்கு எதுக்குதான் கோவம்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு அவ கோவமா தான் இருக்கா எது எடுத்தாலுமே. காவியா எதுக்கு கோவப்பட்டானே தெரியல. ஆனந்தி என்னை வந்து கூட பார்க்கல. அவ மனசுல என்ன இருக்கோ என்ன செய்ய. இவரு நான் சொல்றத கூட கேட்க மாட்டேங்காரு, காது கொடுத்து கூட. அம்மா, ஏன் ஆனந்தி, எப்படி வந்த? என்னம்மா தண்ணி சுமந்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, பைப்பு கொஞ்சம் ரிப்பராக கிடக்குது பார்த்துக்கோ. நீ ஏன்டி இங்கே நிற்கிற? உள்ளே வர வேண்டியது தானே? இருக்கட்டும்மா, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, எங்க கையில களத்துல செயின் எதையும் காணோம்? அதுவா ஆனந்தி, அது சும்மா தானடி இருக்கு கையில் காதில், அதான் கலத்தி வச்சிருக்கேன். என்னம்மா நீங்க, உங்களுக்கு இருக்கதே அந்த ஒரு செயினும் ஒரு கமலும் தான். அது எதுக்கு தேவையில்லாம கழட்டி வச்சீங்க? இப்பவே எடுத்து போடுங்க.
ஏய் சும்மா இருடி, அதை போட்டு தான் இப்போ ஏதாவது போகுது போல. சும்மா இரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி, நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க? உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஏமா உனக்கு நான் ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டியா? முன்னாடி எல்லாம் எப்போவாச்சும் வந்து பார்ப்பேன், அப்படியே பெரியம்மா வீட்டுக்கெல்லாம் வருவேன். இப்போ என்னன்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்கி. என்ன ஆனந்தி பண்ண சொல்கிற? எல்லாமே வீட்டில் வேலை அப்படி இப்படின்னு நேரம் போயிடுது. சரி, அன்னைக்கு பெரியம்மா ஃபோன் பண்ணாங்கடி. அப்படியா? என்ன சொன்னாங்க? பூமாரி இப்போ அங்கே தான் இருக்காளாமே அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம்மா, அக்கா அங்கே தான் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டில் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது இப்போ. அப்படியா? அதோட மாப்பிள்ளை ஏதோ வேற வீடெல்லாம் பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்களடி. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாடி, அப்படிதான் பெரியம்மா சொல்லிட்டு இருந்தா. பூமாரி அக்கா அப்போ தனி வீட்டில் தான் போய் இருக்க போகிறாங்களா? இனி எங்கள் கூடலாம் வந்து இருக்க மாட்டாங்களா? அதை பற்றி சரியா ஒன்றும் தெரியலம்மா அம்மாக்கு. நீ வந்து உட்காரு. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். அப்பா எங்க, அண்ணன் எங்க? உன் அண்ணன் வேலை தடி தாண்டி போயிருக்கான். அப்பா இப்போ தான் வெளியே போறாரு. நீ உள்ள வாயேன். என்ன வந்த காலோட போறேன்ட்டு நிக்கிற? சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். வீட்டில் தேடுவாங்க, நான் அப்புறமா வர்றேன்னே. என்னம்மா? ஐயோ, இவர் எங்க இங்க வந்தாரு? என் பொண்ணு வந்திருக்கையில பார்த்து வந்திருக்காரு. இப்போ நான் என்ன செய்வேன்? ஐயா ஐயா, நீங்க எங்க ஐயா இங்க? நானே உங்களை தேடி வரலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். யாருமா இவங்க? ஓஹோ, எப்போ வர்றதான் தேடி? காசு வாங்கில மட்டும் நல்லா இருந்துச்சோ? அம்மா யார் இவங்க? என்ன சொல்றாங்க? நீ யாருமா முதல்ல? நான் இவங்களோட பொண்ணு. உங்க அம்மா வட்டிக்கு காசு வாங்கியிருக்காங்க, இன்னும் வட்டி கட்டல. ஐயோ ஐயோ ஐயா, நான் தரேன்னு தானே சொன்னேன். என் பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லாதீங்க. நான் கூடிய சீக்கிரமே வந்து தந்துடுவேன். நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. இங்க பாருமா, நாளைக்கு எண்ணி காசு வந்து சேரணும், இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா காசு வாங்கில கெஞ்ச வேண்டியது, அப்புறம் நம்மள கெஞ்ச விட வேண்டியது. அம்மா என்னம்மா இதெல்லாம்? அது ஒன்றும் இல்லை ஆனந்தி, இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ கிளம்பு. உன்னதான் வீட்டில் தேடுவாங்கன்னு சொன்னீல. சும்மா இருக்கீங்களா கொஞ்ச நேரம்? என்ன நடக்குதுங்கிறத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கிளம்புடா. நீங்க இப்ப சொல்லாம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேமா. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க முதல்ல என்கிட்ட. அது ஒன்றும் இல்லை ஆனந்தி, வீட்டில் இப்போ ரொம்ப மோசமாக தான் நிலைமை போயிட்டு இருக்கு. சாப்பாட்டு கூட காசு எண்ணி எண்ணி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோண்டி. அம்மா இதை ஏன் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை? அண்ணன் எங்க? அவனும் வேலை வேலைன்னு தேடிட்டு தாண்டி இருக்கான். உங்கள் அப்பாவும் வேலை தான் தேடிட்டு இருக்காரு. ஒன்றும் அமையவும் மாட்டேங்குது. என்னம்மா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியன. இங்க பாரு ஆனந்தி, உன்கிட்ட சொல்லியிருந்தாப்புல என்ன நடக்க போகுது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியம்மா தான் வந்து கொஞ்சம் காசு தந்தா. ஃபோன்ல எல்லாம் என்கிட்ட பேசல. வந்திருக்கையில தான் பூமாரியை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னா. அம்மா அப்ப நீங்க என்ன என்ன நினைச்சிட்டீங்க? அம்மா முதல்ல அந்த வட்டிக்காரருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க. இங்க பாரு ஆனந்தி, இதெல்லாம் உனக்கு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். நீ போ, நீ மாப்பிள்ளை கூட போய் சந்தோஷமா இரு, அது போதும். சும்மா நிறுத்துறீங்களா? எவ்வளவு கொடுக்கணும்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. இவ்வளவு தூரம் நீங்க மறைச்சதே தப்பு. ஆனந்தி, உனக்கு ஏண்டி கஷ்டம் எங்களால? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. சொல்றீங்களா எப்படி? 1,00,000 கொடுக்கணுமா? 1,00,000 கடன் வாங்குனீங்க? ஆமா ஆனந்தி, உன் அண்ணனோட வேலை விஷயமா தாண்டி கடன் வாங்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், அதுக்காக தான். சரிம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். ஆனந்தி, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. நீ யாருக்கிட்டையும் கை நீட்டி நிற்காத, புரியுதா? கொஞ்ச நாளில் நாங்களே அந்த கடன் எல்லாத்தையும் கட்டிடுவோம். இப்போ உங்கள் அப்பா இன்னும் வரல, அதனால இவருக்கு காசு கொடுக்க முடியல. அவர் வந்ததுக்கப்புறம் நானே போய் காசெல்லாம் கொடுத்துருவேன். நீ அதை பற்றியெல்லாம் நினச்சி கவலைப்படாத. அம்மா 1 நாள் 2 நாள் காசு கொடுக்காம இருந்தாலும் அந்த மாதிரி வட்டிக்காரங்க வரமாட்டாங்க. 10 நாள் 15 நாள் கொடுக்காம இருந்தாதான் வருவாங்க. உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. கொஞ்சம் அமைதியா இரு. நாளைக்கு நான் வர்றேன். வந்து காசை எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி என்னால் முடிஞ்சது தர்றேன். முதல்ல அவர்கிட்ட கொண்டு கொடு. ஆனந்தி வேணாண்டி. சும்மா இருங்கம்மா, நான் கிளம்புறேன். வந்தவளுக்கு ஒரு டீ காஃபி கூட கொடுக்க முடியலையே, வந்துட்டு அப்படியே போறாளே.